ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான பன்னீர் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, கொத்தமல்லி, வரமிளகா, வேர்க்கடலை, தேங்காய் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு அது கூட ஊற வச்சு ஒரு 5 பாதாம் பருப்பையும் சேர்த்து இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா வல்லார வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சதான வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வெங்காயம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பவுட்ரு அரைக்கும் போதே வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பூண்டுமே சேர்த்துருந்தேன் வறுத்ததில். அது வந்து நம்ம பேஸ்ட்டாக தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் புதினா இலையை கிள்ளி சேர்த்துக்கலாம். ரொம்ப புதினா இலை சேர்த்துடக்கூடாது, ஃப்ளேவர் மாறிடும். நம்ம மசாலா வறுத்து போடுறதுனால அந்த ஃப்ளேவர் இருந்தால் தான் அந்த பன்னீர் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சதான மசாலாவை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இதில் நம்ம வந்து பாதாம் பருப்பும் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா கெட்டியாக வரும். இப்போ தேவையான அளவு தண்ணீரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த மசாலாவோட பச்சை வாடை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடணும். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிடம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாடை எல்லாம் போய் சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருக்குது. நம்ம பன்னீர் சேர்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் நம்ம இதோடி கொஞ்சோல வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பன்னீர் கிரேவி, காரக்குழம்பு இந்த மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதுக்காக வந்து நம்ம இன்றைக்கி வெல்லம் கொஞ்சோண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சோல தண்ணீரை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு கொதி நல்லா வரட்டும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பன்னீர் கிரேவி மசாலா வறுத்து செய்யும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பன்னீரை ஒவ்வொன்றா சேர்த்துலாம். பன்னீர் நான் கடையில் வாங்கலை, நான் வீட்லேயே பால் வாங்கி வீட்லேயே தான் பன்னீர் செஞ்சு வச்சுருந்தேன். அந்த பன்னீர் தான் இப்போ இதோடு சேர்த்துட்றேன். பன்னீர் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து வர்றதுனால நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி பண்ணியிருந்தேன். இப்போ பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு விருந்து நம்மளோட பன்னீர் கிரேவி தயாராகிட்டு. இந்த பன்னீர் கிரேவி பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.